இங்கே பாருங்கள், நம்ம வந்து ரெகுலராக வந்து சுரக்காய் தனியாக கடைவோம், கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு அது தனியாக கடைவோம். வந்து புதுசாக வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு தோல் சீவின சுரக்காய், அப்புறம் இது வந்து தண்ணியில் தாங்க அரிஞ்சு போடணும். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு நான் சீக்கிரம் அறியறதுனால இதில் வந்து தட்டத்தில் அரைச்சி வச்சுக்கிறேன். வந்து 4 கத்திரிக்காய், அதுக்கப்புறம் ஒரு 5-6 உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் 6 தக்காளி, சின்ன தக்காளி, அப்புறம் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், 5 பல் பூண்டு, 3 பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி. இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வந்து அரிஞ்சு வச்சுட்டேன். ஒரு வானலியோ இல்லை வந்து ஒரு சட்டி, மண் சட்டி, அந்த மாதிரி எது வேணும்னா உங்களுக்கு எது வேணுமோ, இல்லை குக்கர் கூட ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு எலுமிச்சம்பழ அளவு, இல்லை அப்படின்னா ஒரு சொலப்புளி. எலுமிச்சம்பழ அளவு சேர்க்கக்கூடாதுங்க, தக்காளி சேர்த்துக்கிறனால. ஒரு சொலப்புளி இதை போட்டு எண்ணெயிலேயே வந்து பூண்டு, பச்சை மிளகா, அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் நல்லா போட்டு வதக்குனதுக்கப்புறம் தக்காளி போட்டு வதக்குங்க. தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இந்த 3 காய்கறியும் போட்டு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திக்கோங்க, மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க. மிளகாத்தூள் வேண்டியது இல்லைங்க, காரம் வேணும்னா அது கூட 1 ஸ்பூன். ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம் இல்லையா, இல்லைனா பச்சை மிளகாய் இன்னும் 2 கூட சேர்த்து அரைஞ்சிக்கோங்க. இல்லை மிளகாத்தூள் பச்சை மிளகாய் இல்லை வேண்டாம் அப்படின்னா மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் சேர்த்து நல்லா ஒரு டம்ளர், சின்ன டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி, இந்த மாதிரி சின்ன டம்ளர் எடுத்துக்கோங்க, இல்லை 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கொலைய வேக விட்டு இறக்கி பருப்பு கடையிற மத்து, இந்த மாதிரி மத்து எல்லாத்து வீட்லேயும் இருக்குங்க. பருப்பு கடையிற மத்தை வச்சு நல்லா வந்து கடைஞ்சிக்கோங்க. வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். நான் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறேன், உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். மறுபடியும் நான் இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்கிறேங்க, நோட் பண்ணிக்கோங்க. குக்கரோ இல்லை மண் சட்டியோ எடுத்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சொலப்புளி, அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் வந்து ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி வந்து கொத்தமல்லி தழை. மல்லித்தழை இல்லைங்கிறவங்க 1 டீஸ்பூன் மல்லி விதை சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகா, 5 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இந்த காய்கறி 3 சுரக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்க போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் அதிகமாக வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லை காரம் பத்தாதுங்கிறவங்க 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா வேண்டாங்கிறவங்க மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 3 காய்கறியும் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் தேவையான அளவு கல்லுப்பு, மஞ்சத்தூள் சிறிதளவு சேர்த்து வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் 1 டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து மூடி வச்சுருங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் கொலைய வந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி தேங்காய் துருவல் சேர்த்து பருப்பு கடையிற மத்து வைத்து கடைஞ்சிங்கன்னா சுரக்காய் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் கடையல் ரெடி. ப்ளஸ் இதை வந்து நீங்கள் குக்கரில் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கிட்டு குக்கரில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி 2 விசில் விட்டு எடுத்து கடைஞ்சிங்க. கடைய வேண்டியதில்லை, கடைஞ்சாலும் நல்லாயிருக்கும். கடைஞ்சிங்க அப்படின்னா என்ன இன்க்ரீடியண்ட் போட்டு என்ன காய்கறி சேர்த்துக்கிறனே தெரியாது, நல்லா கொலைய வெந்துடும். அதுவும் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். எது ஈஸியாக உங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது நான் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறேன். சுரக்காய் தனியாக தான் கடைவோம், சுரக்காய் வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்து கடைய போகிறோம். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் ஒரு சொல புளி சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து 5-6 தக்காளி, உருளைக்கிழங்கு 5-6 உருளைக்கிழங்கு, 4 கத்திரிக்காய், தோல் சீவின ஒரே ஒரு சுரக்காய், பூண்டு, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், ஒரு சொலப்புளி, சோம்பு, சீரகம், ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, மல்லி விதை இல்லைன்னா மல்லித்தழை சேர்த்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணி உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. காரம் வேணுங்கிறவங்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாய் வேண்டாங்க மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, தனி மிளகாய்த்தூள். நல்லா வேக விட்டு 1 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா வேக விட்டு கடைஞ்சிட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் சொல்லுங்கள். அதேமாதிரி என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு என்னோடய சின்ன வீடியோ கூட உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறையா லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா உடனே லைக் கொடுங்க, எவ்வளோ லைக் வேணாலும் கொடுக்கலாம் ஒரு வீடியோவுக்கு. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. சமைக்க தெரியாதவங்க புதுசாக ட்ரை பண்ணுறீங்க, இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ட்ரை பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், டவுட்டாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.